ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து துறையூர் இருக்க புளியஞ்சோலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். இது வந்து உங்களுக்கு லீவு அப்படின்னா ஒரே ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். திருச்சியிலேருந்து ஒரு 1 ஹவர் வண்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஆகும். நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். ஒரு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நான் குழந்தைங்க எல்லோரும் கிளம்பிட்டோம். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி டு துறையூர். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் திருச்சியிலேருந்து துறையூர் வந்துடுங்க. துறையூர்லேருந்து டவுன் பஸ் புளியஞ்சோலைக்கு இருக்குது. நீங்கள் அங்கேருந்து போய்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே சாப்பிட்றதுக்காக சமைச்சு வீட்டிலேருந்தே எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணி அடுத்து உங்களுக்கு ஆல்டோ கார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வண்டியை பற்றின ஒரு தனி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆல்டோ கார் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆல்டோ காரே நமக்கு வந்து போதுமானது. ரொம்ப அருமையான இன்ஜின், நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு வண்டி. பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் திருவள்ளரைன்னு இருக்குது. உங்களுக்கு எங்கள் ஊர் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொங்கல் டைமு. அதனால் ஒரு 5 நாள் லீவு. ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் போயிட்டு இருந்தோம். அதனால் ஊர் பார்த்திங்கன்னா ஒரே திருவிழாவாக இருந்தது. எங்களுக்குமே அங்கே போகும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. கூட்டம் எப்படி இருக்கும், அங்கே போயிட்டு குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா, இல்லை தண்ணியெல்லாம் வருதா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவான்ட்டு நாங்களுமே ஒரு பயங்கர எக்ஸைட்டாக தான் போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்துருச்சு. இதுதான் எங்கள் ஊர் திருவள்ளரை. நீங்கள் ஓமாந்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஓமாந்தூரில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓமாந்தூர்லேருந்து நீங்கள் ரைட் எடுக்கணும். இதுவே நீங்கள் வந்து திருச்சியில் வந்தீங்கன்னா திருச்சியிலேருந்து துறையூர் ஒரே மெயின் ரோட் நேராக நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். திருச்சியிலேருந்து வரும்போது உங்களுக்கு டிராஃபிக்கோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு டபுள் ரோடு இருக்குது. நீங்கள் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் ஜாலியாக போகலாம். நீங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாங்கள் வந்து போகிறதுக்காக அந்த பலூன்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரே எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் ஒரே ஜாலி. அப்படியே போகும்போது வழியிலேயே பெட்ரோல் போட்டோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் மைல் டேங்க் கெப்பாசிட்டி. ஒரு சின்ன வண்டியாக இருந்தாலும் ஏன் இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் ஒரு 25 வருஷம் இருந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ குட்டி வண்டிக்கு 35 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்தது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வண்டி. அதனால தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இத்தனை இயர்ஸ் வந்து இது கண்டினியூவாக இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் புலிவலம் வந்துட்டோம். உள்ளே இருக்கவங்க பாட்டு ஓடிட்டு இருக்கவும் ஒரே வைப் ஆகிட்டாங்க எல்லோரும். குழந்தைங்களாம் அவங்க பிரணவி, தஸ்வின், புகழ் எல்லாம் ஒரே ஜாலி. நாங்கள் கூட ஒரு அளவுக்கு அமைதியாக தான் இருந்தோம். இவங்கள கையிலேயே பிடிக்கவே முடியல. பார்த்திங்கன்னா நாங்கள் கரட்டாம் புலிவலம், அடுத்து கரட்டாம்பட்டி, கரட்டாம்பட்டியிலேருந்து துறையூர். இப்போது நீங்கள் துறையூர் வந்துட்டீங்க, இப்போ பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா துறையூர்லேருந்து நீங்கள் டவுன் பஸ் தான் பிடிக்கணும். அங்கே ப்ரைவேட் பஸ் எதுவும் இருக்காது. அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமிங், இந்த டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து நீங்கள் துறையூர் வந்துட்டு டெப்போவில் கேட்டிங்கன்னா அங்கேயே சொல்லிடுவாங்க எந்த டைமில் உங்களுக்கு வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 5:30 உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இயர்லி மார்னிங் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கே பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட் இருக்காது. ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்கள் பகல் டைமில் ஒரு மதிய டைமில் சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து ரிட்டன் ஒரு 5 o'clock நீங்கள் ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்துலாம் கம்மியாகிடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா துறையூர்லேருந்து இப்போ வந்து புளியஞ்சோலை வந்துட்டோம்.
நீங்கள் புளியஞ்சோலையை நெருங்க நெருங்க அவ்வளோ அழகாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரே வயல், மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையான ஒரு இடம். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு டைமாச்சும் நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னாவே அடுத்தடுத்து நீங்கள் எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களே சொல்லிடுவாங்க புளியஞ்சோலை போகலாம் அப்படின்னு. ஏன்னா நல்லா குளிக்கிறதுக்கு அருமையான ஒரு தண்ணி, நல்ல மலையிலேருந்து வர தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே எங்களை மாதிரியே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அங்கே அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. நாங்கள் பொங்கல் லீவுக்கு போயிருந்தனாலன்னு என்னன்னு தெரியலை, அவ்வளோ ஒரு கூட்டம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், 2 சைடும் மலைகள், நடுவில் வந்து ஒரு அருவி மாதிரி வந்து வரும். நீங்கள் ஒரு அளவுக்கு வரைக்கும் உள்ளே போகலாம், பர்மிஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரம், வயல் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வண்டியில் போகும்போது வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நாள் ட்ரிப்புக்கு ரொம்ப அருமையான இடம். புளியஞ்சோலை வந்துட்டோம். நீங்கள் புளியஞ்சோலைனா பெரிய சிட்டின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் துறையூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துறையூர்லேருந்து புளியஞ்சோலை போகிற வரைக்குமே சின்ன சின்ன வில்லேஜ், கிராமங்கள் இருக்கும். நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு அருமையான பிளேஸ். நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் சிட்டிலேயே இருக்கீங்க, ஒரு நாள் வந்து சிட்டியிலேருந்து வெளியில் போகணும், தனியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணலாம். புளியஞ்சோலை வந்துட்டோம். துறையூர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க, உங்களுக்கு நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் துறையூர்லேருந்து ஆட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூ. 700 800 கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் வரீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் வந்து பலூன்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன், அங்கே உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கிடைக்கும். என் கூடயே தஸ்வின், புகழ், கீழே புகழ் வந்து வரும்போதே சட்டையெல்லாம் கழட்டிட்டு ரெடி ஆகிட்டாரு. ஸோ மற்றவங்கலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் குளித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் குளித்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஊரே அங்கே தான் இருந்திருக்கு. நீங்களுமே போனால் என்ஜாய் பண்ணலாம், தாராளமாக வாங்க. திருச்சியில் இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.